வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பிரச்சனை. இதே ஞாயிற்றுக்கிழமைண்டா நாங்கள் ஊரில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு தான் கூடுதலானவர்களுக்கு எல்லாருக்கும் லீவாக இருக்கும். கடைகளை எல்லாம் பூட்டி போட்டு வீட்டை பழங்களை போட்டு அன்றைக்கு சத்தமாக பாட்டுகளையும் போட்டு காயா நாங்கள் கறியும் எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டிறச்சியோ மாட்டிறச்சியோ என்னென்றாலும் நாங்கள் வாங்கி கொண்டு அன்றைக்கு தான் கழுவி எல்லாம் மாதிரி கறியெல்லாம் காய்ச்சிட்டு, அதே நேரம் வாகனம் இருந்தால் வெளியில் வாகனங்கள் எல்லாம் விட்டு வடிவா கலவிட்டு வடிவா ஒரு ஸ்பிடி ஒன்று பிடிச்சிட்டு ஆக்களோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில கிரிக்கெட் விளையாட போறதா இருக்கட்டும், பெரிய பெரிய விளையாட்டு எல்லாம் அன்றைக்கு தான் நாங்க செய்வோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ் தான். ஆனா சுவிட்சர்லாந்து மக்கள் அப்படியான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சுவிட்சர்லாந்துல ஞாயிற்றுக்கிழமை என்னதான் லீவு நாளா இருந்தாலும் எப்பவுமே ஒரு பயத்தோடு இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாங்க சத்தங்கள் போடக்கூடாது, ஒரு பிரச்சனைக்குரிய நாள் மாதிரியே நாங்க அதை பார்க்க வேண்டி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா சுவிஸ்ன்ற சிவில் லா அதை சொல்லுது. அதே நேரம் லேபர் லாவும் அதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. சோ இதை பற்றிய முழு விவரத்தை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் ஃபிளாஷ் பண்ற பிரச்சனை ஒன்று சுவிட்சர்லாந்துல ஓடிக்கொண்டு இருக்குது. அதையும் நாங்க என்ன மாதிரியான டீட்டெயிலா கதைச்சிருப்போம். சோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொண்டு போட்டு உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க தொடர்ந்து பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கு நாங்க ரெஸ்ட்டுக்காண்டி கூடுதலானவர்களுக்கு லீவா இருக்கும். சோ அந்த கூடுதலானவர்களுக்கு லீவான நாள்ல எப்பவுமே குவைட்டா இருக்கணும் சொல்லிட்டு சுவிஸ் சிவில் லா சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிவில் லா நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 684 சிவில் லா ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் சுவிட்சர்லாந்துலயே ஒரு குவைட்டா இருக்க வேண்டிய நாள். இந்த நாள்ல சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்துல பக்கத்து வீட்டார்கள் அண்டையவர்களையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த லா சொல்லுது. அதுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறது நாங்க முதல்ல பார்ப்போம். அதுல முதல்ல சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லீவு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுல எல்லாரும் கூடுதலா இருப்பார்கள். அந்த நேரத்துல சத்தமான வீட்டு வேலைகளை செய்யக்கூடாது. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சலார்குடான்னு சட்டிகளை போட்டு அடிச்சு சமையலை செய்யறதா இருக்கட்டும் சரி, அதே நேரத்துல வேக்யூமை போட்டு வீட்டை கிளீன் பண்றதா இருக்கட்டும் சரி, சுத்தியலால போட்டு படங்களை இருக்கிறதா இருக்கட்டும் சரி, இப்படியான சில விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடாது. மற்றும் பாத்தீங்கன்னா தோட்ட வேலைகள் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா புல்லுகள் வெட்டுறது, இந்த மிஷின்களை போட்டு புல்லு வெட்டுறதா இருக்கட்டும் சரி, சத்தம் பெற மாதிரி புல்லு வெட்டி பக்கத்து வீட்டுக்காரர் டிஸ்டர்ப் பண்றதா இருக்கு, இப்படியான செயலெல்லாம் செய்யக்கூடாது. இப்படியான செயலெல்லாம் செய்தா என்ன பிரச்சனையான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா பிரச்சனை இருக்கு, அதைத்தான் நான் பின்னால சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த விஷயத்தை பார்ப்போம். மறுசுழற்சி குப்பைகள் போடுதல். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல நான் இன்றைக்கு தான் வீட்டு இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கொண்டா கொஞ்சம் எரிஞ்சிட்டு வர போறேன், இந்த போத்துல இருக்கிற இடங்கள்ல போய் அலுமினியம் வருகிற இடங்கள்ல போய் அதெல்லாம் எரிய போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அன்றைக்கு தான் எல்லாத்தையும் கொண்டு போகும். ஆனா அந்த விஷயம் செய்யக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படி போத்துல நீங்க எரியக்கு வர சவுண்டுகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரர் பொலிசு கடிச்சா நீங்க கண்டிப்பா அபராதம் கட்ட வேண்டி இருக்கும். அது கட்டாத பட்சத்துல ஜெயிலுக்கு கூட போக வேண்டி இருக்கலாம். மட்டும் பாத்தீங்கன்னா காரை கழுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கு வெளியில விட்டு கார்களை கழுவ ஒழிக்கிறது. அப்படியான வேலையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. என்னதான் அவர் வீட்டை இருந்து வெளியில அவர் தன் பல்கோன்லயோ அல்லது தன் தோட்டத்திலேயோ பார்த்துட்டு கேட்க நீங்க வேலை செய்து அவரை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு சத்தங்கள் போட்டு கொண்டு இருந்தா அவர் உடனடியாக அதை போலீஸுக்கு அறிவிக்கலாம். அது இந்த சட்டத்துல சொல்லி இருக்குது. உங்களிடம் எந்த வித ஒரு வார்த்தையும் அவர் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியா அவர் போலீஸுக்கு அறிவிச்சுட்டு போலீஸ் தான் உங்களோட டீல் பண்ணும். என்ன மாதிரி அபராதம் கட்ட போறீங்களா இல்லாட்டி மேற்கொண்டு நீங்க ஜெயிலுக்கு போறதா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் முடிவெடுப்பாரு. மட்டும் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல சில கிராமங்கள்லயும் சில கண்டோன்லயும் இருக்கிற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல வெளியில துணிகள் கூட காயப்படக்கூடாதுன்னு சொல்லி சில இடங்கள்ல இருக்குது. அதே நேரம் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பரவலாறு நிறவுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில இந்த டொய்லெட் எல்லாம் இரவுல பிளாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கார்கள். ஆனா அது உண்மையிலேயே வதந்தி தான். கூடுதலான நடத்த அப்படி இல்ல. ஆண்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டுண்ட ஃபெத்ராக்னு சொல்வார்கள். அதாவது ஒரு வீட்டுண்ட அக்ரிமெண்ட்ல சில வீடுகள்ல மட்டும் அதை எழுதியிருப்பார்கள். என்று பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மணியில பிறகு பிளாஷ் செய்வது கூடாதுன்னு சொல்லி சில வீட்டுக்காரர் மட்டும் அப்படி எழுதிப்பாங்க. ஆனா அது தடை செய்யப்படல. அது ஒரு ஜெனரலான ஒரு விஷயம். அது தடை இல்லை. மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற சிறப்பம்சம் இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா லேபர் லா சொல்லுது. என்ன பாத்தீங்கன்னா சில வேலைகளுக்கு வேலை செய்ய தடை. அதாவது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில குறிப்பிட்ட சிலர்களாம் வேலை செய்யலாம். யாரென்று பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை, போக்குவரத்து துறை, மற்ற உணவு விடுதிகள் அப்படியானவர்கள் எல்லாம் கூடுதலா வேலை செய்வார்கள். அதுக்கு விதிவிலக்கா இந்த ஏர்போர்ட்டும் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கடைகள் மட்டும் திறந்திருக்க
எடுக்கலாம்னு சொல்லி இந்த லேபர் லா சொல்லுது. லேபர் லா ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா 18. இந்த ஆர்டிகல் மூலம் வந்து அவங்க சொல்ல வரது என்ன பாத்தீங்கன்னா, இந்த லீவு நாள்ல வந்து ஒரு வேலையாளுக்கு கண்டிப்பா லீவு கொடுத்தே ஆகணும். ஞாயிற்றுக்கிழமையில அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுல வந்து குவைட்டா அவர்கிட்ட நாளை வந்து அவர் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மற்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்பிக்யூ இப்ப சம்மர் டைம் தொடங்கிட்டபடியா பல்கனியில வச்சு நாங்க கிரில் போடலாம், அதாவது வந்து பார்பிக்யூ போடலாம்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ல இருக்கு. சில இடங்கள்ல அதை முதல்ல நான் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வீடுகள அக்ரிமெண்ட்ல வந்து அதை எழுதியிருப்பார்கள், இங்க வந்து நீங்க பால்கன்ல வந்து பார்பிக்யூ போடக்கூடாதுன்னு சொல்லி. சில இடங்கள்ல அப்படி எழுதாத பட்சத்துல வந்து அதுக்கும் வந்து சட்டங்கள் பொருந்தும். இந்த குவைட்டா இருக்க வேண்டிய ரெஸ்ட் நாள்ல இருக்கிற இந்த சட்டங்கள் வந்து பொருந்தும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்பிக்யூ வந்து பால்கன்ல இருந்து போடைக்குள்ள வந்து நீங்க போற பார்பிக்யூவால வந்து பக்கத்து வீடு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதாவது வந்து புகைகளோ வந்து மனங்களோ வந்து அவர்களுக்கு போகக்கூடாது. அப்படி எப்படி பால்கன்ல இருந்து போறன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான சாதனங்களும் வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து நிறைய இருக்குது. சோ அப்படியான ஒரு டிவைஸோ அல்லாட்டி அப்படியான ஒரு கிரில்ல வச்சுதான் நீங்க வந்து கிரில் போடக்கூடிய மாதிரி இருக்கும். பால்கனில இருந்து இப்படி புகையை கிளப்பி விட்டு ஜன்னலுக்கால பக்கத்து வீட்டுக்கு போனா அவர்களும் போலீஸுக்கு அடிச்சு சொல்லலாம், இப்படி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றார், சோ இவருக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி. சோ இப்படியான நடவடிக்கைகளை போலீஸ் எடுக்கும் போது நீங்க அந்த நடவடிக்கைக்கான அபராதத்தை கட்ட மீறினால் உங்களுக்கு ஜெயில் தண்டனை கண்டிப்பா உண்டு. அதே நேரம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பகல் நேரங்கள்ல குழந்தைகளை வெளியில விளையாட விடலாமா என்று சொல்லி இன்னொரு கேள்வி இருக்குது. கண்டிப்பா பகல் நேரங்கள்ல விளையாட விடலாம். ஆனா இந்த மதிய நேரம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து இந்த 2 மணி வரைக்கும் வந்து விளையாடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் வந்து ஒரு மதிய நேரம் என்றபடியா இந்த மதிய நேரத்துல வந்து ஒருவர் இளைப்பாடுறதுக்கு வந்து மிகவும் ஆசைப்படுவார்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இங்க சுவிட்சர்லாந்துல வந்திருக்கு. நிறைய வழக்குகள் வந்து அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில மதியத்துல பிள்ளைகளை வெளியில விளையாட விடுறதா இருக்கட்டும் சரி, பல்கன்ல விளையாட விடுறதா இருக்கட்டும் சரி, பக்கத்து வீட்டுக்காரால கேஸ் போடப்பட்டு நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது வந்து டீட்டெயிலின் அடிப்படையில் தெரிய வருது. மற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேபர் லாவின் படி நாங்க வருவோம். அந்த லேபர் லாவின் படி லேபர் லா சொல்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொழிலாளர் சங்கங்களும் வந்து அதை கடைபிடிக்கிறதால வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ்ன்றது வந்து சுவிட்சர்லாந்துல இன்று வரைக்கும் பிக்ஸா இருக்குது. ஆனா இந்த முதலாளிகள் வந்து இன்னும் வந்து அதை உடைப்பதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒரு வேலை நாள் ஆக்கணும், அனைவரையும் வேலைக்கு நாங்க கூப்பிடணும். இந்த நார்மல் தொழிற்சாலைகளா இருக்கட்டும் சரி, அதே நேரம் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கா இருக்கட்டும் சரி, இதுக்கான வேலைகள் வந்து நிறைய இருக்குது. சோ அந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து ஒரு வேலை நாள் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த முதலாளிமார் வந்து நிறையவே இப்ப துடிச்சு கொண்டு இருக்கிறோம். சோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளா வந்தா நல்லதா கெட்டதா உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே நேரம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொண்டு போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தானோஜ். நன்றி, வணக்கம்.